ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இன்னும் அதுக்கான ஆயத்த ஏற்பாடுகள்லாம் டிஎன்பிஎஸ்சி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம எந்தளவுக்கு நம்மளுடைய தேர்வுக்கு நம்ம தயாராகிட்டு இருக்கோம், எந்தளவுக்கு நம்ம பாடத்திட்டங்களை வந்து முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு வழிகாட்டுதலாக இந்த காணொளி உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இப்போ தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து நமக்கு குரூப் 4 அண்ட் விஓஓக்கு கொடுக்கப்பட்ட குரூப் 4 சிலபஸ் இது. சரிங்களா? இதில் எத்தனை கொஷின்ஸ் இருக்குது, எந்த பார்ட்டுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் மொத்தம், அந்த கொஷின்ஸ்க்கு அது ஜிஎஸ்க்கு எத்தனை, தமிழுக்கு எத்தனை, மேத்ஸ்க்கு மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டுக்கு எத்தனை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுவுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது இது வந்து ஒரு சிங்கிள் பேப்பராக தான் இருக்கும், ஒரே ஒரு பேப்பர் தான், அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். பார்ட் ஏல தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் ஸ்கோரிங் டெஸ்ட்டு, இது 100 கொஷின் இருக்கும். அதில் 150 மார்க்குக்கு நமக்கு எக்ஸாம் நடத்துவாங்க. அதே மாதிரி பார்ட் பியில் ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ், இது 75 கொஷின்ஸ் இருக்கும். ஆப்டிடியூடில் ஒரு 25 கொஷின்ஸ் இருக்கும். இதில் ரெண்டும் சேர்த்து 100 கொஸ்டின், மொத்தம் 150 மார்க்கு. அப்போது மொத்தமாக சேர்த்து 200 கொஸ்டின் 300 மார்க்குக்கு நமக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதையே இவ்வளோ தெளிவாக சொல்கிறோம், இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, இப்போ புதுசாக இதுக்கப்புறம் தான் நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறேன், குரூப் 4 நான் எழுத போகிறேன் அப்படின்னு முயற்சியை துவங்கி இருக்கிற எல்லா டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பரன்ஸ்க்கும் இது ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டுதலாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இதை நான் இந்த காணொளி வந்து பதிவிட்டிருக்கேன். இப்போது இதில் வந்து பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு பகுதி ஆ, பகுதி ஈன்னு சொல்லிட்டு 3 பிரிவுகளாக வந்து 3 பகுதிகளாக நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அது பகுதி ஆவில் வந்து இலக்கணம் இருக்கும், பகுதி ஆவில் இலக்கியம் இருக்கும். சரிங்களா? பகுதி ஈயில் தமிழ் அறிஞர்கள் அவங்களுடைய தமிழ் தொண்டு இருக்கும். சரிங்களா? இந்த 3 பகுதியை சேர்த்து தான் நமக்கு எவ்வளோ கொஷின்ஸ் வருது அப்படின்னா கேட்பாங்க அப்படின்னா 100 கொஸ்டின் வந்து இதில் வந்து கவர் ஆகும். சரிங்களா? இதில் நமக்கு இலக்கணம் அப்படிங்கிற பகுதி மிக முக்கியமான பகுதியாக இருக்கும். அதில் பொருத்தமான பொருளை தேர்வு செய்கிறது, புகழ்பெற்ற நூலாசிரியர் பெயரை வந்து மேட்ச் பண்ணுறது, பொறுத்துறது, ஒரு தொடர் கொடுத்துட்டு அந்த தொடரால் குறிக்கப்பட்ட சான்றோர் யார், அடைமொழியால் குறிக்கப்படுற நூல், அதே மாதிரி ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு பிரித்து எழுதுறது, எது ஒரு வேர்டுக்கு ஒரு சொல்லுக்கு எது சொல்ல வந்து நம்ம எடுத்து எழுதுறது, 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பொருந்தாத சொல் எதுன்னு கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி நமக்கு கொஷின் இருக்கும். அதே மாதிரி சந்திப்பிழை நீக்கிறது, சந்திப்பிழையை நீக்கிறது, ஆங்கில சொல்லுக்கு நேரான சரியான தமிழ் சொல்லை வந்து அறியணும். அது ஒலி வேறுபாடு, இலை இழை அப்படின்னு கொடுப்பாங்க. இலை அப்படிங்கிறதுக்கு மர இலை அப்படிங்கிறது நமக்கு பொருளாக இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழி, உரிய பொருளைக்கு வந்து ஒரு எழுத்தில் ஓரெழுத்து சொல் ஒன்று கொடுத்துட்டு அதற்கான அர்த்தம் என்ன. இப்போ கா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து சோலை. தெரியுங்களா? படிச்சிருப்பீங்க நீங்கள். கா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி தான். இந்த கா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? சோலை அப்படிங்கிறது தான் அதுக்கு மீனிங். அப்போது ஓரெழுத்து ஒரு மொழியை கொடுத்துட்டு அதுக்கான பொருளை வந்து கண்டுபிடிக்கணும். வேர்ச்சொல்லை வந்து தேர்வு செய்யணும். இப்போ சென்றான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதனுடைய வேர்ச்சொல் என்னன்னு கேட்பாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அப்போ அந்த சென்றான் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் என்ன? செல். இந்த மாதிரி தான் நமக்கு கொஷின் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். இதில் இலக்கணத்தில் நமக்கு வினை முற்று, வினை எச்சம், வினையாளனிய பெயர், தொழிற்பெயர், அதிலிருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஷின் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம், சந்தேகமே இல்லை. அதே மாதிரி அகரவரிசைப்படி நம்ம சொற்களை வந்து சீர் செஞ்சு எழுதுவோம். சொற்களை வந்து ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குறது, பெயர் சொல், அதனுடைய வகையறிதல், இலக்கண குறிப்பறிதல், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கிறது, எந்த வகை வாக்கியம் அப்படின்னு கண்டுபிடிச்சி எழுதுறது, தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பாட்டு வினைன்னு சொல்லி எல்லா வகையான வாக்கியங்களை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை வந்து தேர்ந்தெடுத்து அதை எழுதணும். சரிங்களா? எதுகை, மோனை, ஏபு, இதை நம்ம படித்து வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு டாபிக்னு சொல்லலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது எது அப்படின்னா பகுதி ஆ, இலக்கியத்தில். சரிங்களா? இலக்கியத்தில் இப்போ இலக்கியத்தில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன்,
திருக்குறள் தொடர்பான செய்திகள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்கும். ஏன்னா அந்த திருக்குறள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அதில் இருந்து ஒரு 2-3 அதிகபட்சம் 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். அவங்க கொடுத்துக்கிற டாப்பிக்கில் இருக்கிறத மட்டும் படித்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அறநூல்கள், நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, இந்த மாதிரி அறநூல்கள் பற்றியும், கம்பராமாயணம் ராவண காவியம் பற்றியும், புறநானூறு அகநானூறு மாதிரி 8 தொகை 10 பாட்டு நூல்களில் இருக்கிற செய்திகள் பற்றியும் நமக்கு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். 50 காப்பியங்கள், அது இல்லாமல் பெரிய புராணம், திருவிளையாடற் புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், இந்த சீரா புராணம், தேம்பாவணி, இதெல்லாம் வந்து மிக முக்கியமான டாபிக்ஸ்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சிற்றிலக்கியங்கள் கண்டிப்பாக அதுலேருந்து ஏதோ ஒரு கொஸ்டினை நமக்கு வந்துடும். மனோன்மணியம், பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, இரட்டர் மொழிகள் பற்றி கண்டிப்பாக நம்ம படித்து தெரிஞ்சு வச்சே ஆகணும். சித்திர பாடல்கள் தொடர்பான செய்திகள், நாட்டுப்புற பாட்டு பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அங்கே வருதுன்னு சொல்லலாம். அடுத்தது சமய முன்னோடிகளான அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர் பற்றி கேட்காத டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போது நம்ம இந்த சிலபஸ் பார்க்கும்போதே எந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸ், எந்தெந்த ஏரியாவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருது. இப்போ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பாரதியார், பாரதிதாசன் இவங்கள பற்றியும், இந்த மரபு கவிதை, புது கவிதை எழுதினவங்க, தமிழில் கடித இலக்கியம் யாரெல்லாம் எழுதியிருக்காங்க, குறிப்பாக ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி இவங்களுடைய கடித இலக்கியம் பற்றி நம்ம கொஷின்ஸ் வந்து அதிகமாக ரைஸ் ஆகும். சரிங்களா? நல்லா படிச்சுக்கணும். அறிஞர் அண்ணா தொடர்பான செய்திகள் கண்டிப்பாக நம்ம படித்தே ஆகணும். அப்போது இந்த மாதிரி சிலபஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இப்போது இந்த தமிழ் அப்படிங்கிற பகுதியில் இவ்வளவு விஷயங்கள் நம்ம படிக்கணுமா அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? இது இல்லாமல் நம்ம புக் வைஸ் நம்ம படிக்கும்போது நமக்கு எந்தெந்த பகுதியை படிக்கணும், எதை விடணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியாவே இல்லாமல் போயிடும். சரி, இதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது எது அப்படின்னா ஜிஎஸ். சரிங்களா? அந்த ஜிஎஸ்சில் ஜென்ரல் ஸ்டடீஸில் நமக்கு எந்த மாதிரி எந்தெந்த சப்ஜெக்டில் மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, ஜென்ரல் சயின்ஸு, ஜியாகிரஃபி, அது இல்லாமல் கரண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கும், ஜியாகிரஃபி இருக்கும், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா இருக்கும், இந்தியன் பாலிட்டி இருக்கும், இந்தியன் எக்கனாமி இருக்கும், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இருக்கும், டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு இருக்கும், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு நமக்கு இருக்கும். சரிங்களா? மொத்தம் 10 யூனிட் இது தமிழில் இருப்பாங்க. அறிவியல், நடப்பு நிகழ்வு, புவியியல், இந்தியாவோட வரலாறு மற்றும் பண்பாடு, இந்திய ஆட்சியில், இந்திய பொருளாதாரம், தேசிய இயக்கம், இந்திய தேசிய இயக்கம், தமிழ்நாட்டு வரலாறு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். 9வது யூனிட் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம். 10வது யூனிட் திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும். இதில் வந்து திறனறிதல் அப்படின்னு சொல்லி நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் 25 மார்க் நமக்கு கன்ஃபார்ம். சரிங்களா? இதை நம்ம எந்த அளவுக்கு இதில் இருக்கிற டாபிக்ஸை நம்ம பயிற்சி செய்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு 25க்கு ஒரு 23 மார்க் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நமக்கு இப்போயே நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய வரலாறு, பண்பாடு அப்படிங்கிறது, சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான மார்க்கு ஸ்கோரிங் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஆக இப்போ இதை பார்க்கும்போதே நமக்கு எந்த அளவுக்கு மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும் சிலபஸ் பார்க்கும்போதே. அப்போ மற்றதெல்லாம் விட்டுடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த தப்பை செய்யவே கூடாது. அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க எவ்வளவு டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு புரிதல் இருக்கிறது நல்லது தான். அது இல்லாமல் இந்தியாவோட வரலாறு மற்றும் பண்பாடு. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. இந்த சிந்து சமவெளி நாகரிகம், முகலாயர்கள், குர்தர்கள், டெல்லி சுல்தான்கள் பற்றி நமக்கு கண்டிப்பாக கொஷின்ஸ் அங்கே இருக்கும். இந்திய ஆட்சிகள், இந்திய அரசியலமைப்பை பற்றி கொஸ்டின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி அடிப்படை உரிமைகள் பற்றியும், அடிப்படை கடமைகள், இது ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம் பற்றி கண்டிப்பாக அங்கே கொஸ்டின் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி தேர்தல் பற்றியும், நீதி அமைப்புகள் பற்றியும், ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் அது பற்றியும், பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிற திட்டங்கள் பற்றியும், கவர்மெண்ட் என்னென்னலாம் திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, அது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில மத்திய அரசுகள் கொண்டு வந்த எல்லா திட்டங்களையும் நம்ம படித்து வச்சுக்கணும். நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் என்னென்ன இருக்குது, அதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் வந்து நுகர்வோருக்கு கிடைச்சது அப்படிங்கிறது நம்ம படித்து வச்சுக்கணும். மனித உரிமைகள் சாசனம் பற்றி நல்லா படித்து வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இந்திய பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இந்திய பொருளாதார இயல்புகள் வந்து எந்தளவுக்கு, இந்திய பொருளாதார இயல்புகள் என்ன, 5 ஆண்டு திட்ட மாதிரிகள் பற்றி, அதனுடைய மதிப்பீடு பற்றி நம்ம நல்லா படித்து வச்சுக்கணும். நிதி ஆயோக் ரொம்ப முக்கியம். இந்திய ரிசர்வ் வங்கி
ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம கண்டிப்பாக படித்தே ஆகணும். நிதி ஆணையம் பற்றியும் மத்திய மாநில அரசு நிதி பகிர்வு பற்றியும் நம்ம கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். சரிங்களா? அப்போது இதெல்லாம் வந்து நமக்கு மார்க் ஸ்கோரிங் ஏரியா. நம்ம இதை படித்தா போதுமா அதை படித்தா போதுமான்னு சொல்லி சில டாபிக்ஸை விட்டுட்டு நான் இதை மட்டும் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து நம்ம அதை படிக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு டைம் இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளால் எல்லாத்தையும் படித்து வச்சுக்க முடியுமோ அவ்வளவையும் நம்ம படித்து வச்சுக்கணும். சரிங்களா? படிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய முயற்சியை வந்து என்னவாக மாற்றணும், நமது பயிற்சியாக மாற்றணும். சரிங்களா? அப்போ தான் நம்ம இவ்வளோ நாள் முயற்சி செஞ்சது நமக்கு கைகூடி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? இப்போது இவ்வளோ நேரம் சொன்னது உங்களுக்கு எந்தளவுக்கு பயன்பாடு உள்ளதாக இருக்கும்னு எனக்கு எனக்கு கணிக்க முடியல. நீங்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிற டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு நான் எங்கேருந்து நான் படிக்கணும், எதை படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியலை அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தில் இருக்கிற புதுசாக டிஎன்பிஎஸ்சி எழுதணும் தொகுதி 4 கிராம நிர்வாக அலுவலர் தேர்வு வந்து நான் எழுத போகிறேன், நான் எங்கேருந்து படிக்கணும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷனாக இருக்கவங்களுக்கு, குழப்பத்தில் இருக்கவங்களுக்கு இது ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? இதுக்கு அடுத்த வீடியோவில் எந்தெந்த சப்ஜெக்டில் எந்தெந்த ஸ்கூல் புக்ஸில் இந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அது வரைக்கும் உங்கள் அறம் செய்வோம் குழுவினரோட வாழ்த்துக்களோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், அறம் செய்வோம் அப்படிங்கிற டெலகிராம் சேனலில் வாரம் உங்களுக்கு ஃப்ரெஷருக்கும் சரி, புதுசாக எழுத ஆரம்பித்தவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி டிஎன்பிசியில் படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, அவங்க பயிற்சி பண்ணி பார்க்குறதுக்கு தகுந்த மாதிரி வினாக்கள்லாம் வந்து பதிவிடப்பட்டுருக்கு. வீக்லி டெஸ்ட்டாக வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு அதை பயன்படுறதா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை அட்டன் பண்ணி பாருங்கள். டெலகிராம் குரூப்பில் போயிட்டு நீங்கள் டெலகிராமை டவுன்லோட் பண்ணிவிட்டு அறம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கனாவே நீங்கள் அந்த குரூப் ஓப்பன் ஆகும், லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை பார்த்துட்டு அட்டன் பண்ணி பார்த்துட்டு அந்த டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணி பார்த்துட்டு அதனுடைய ஃபீட்பேக் என்னன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.